அப்பன் திருக்கோவில். இதோ நாம் காண்பது அகோராத்திர புஷ்கரணி என்று சொல்லக்கூடியதானே எந்த நேரத்திலும் தீர்த்தமாடி எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நமக்கு தருகிறதானே புஷ்கரணி. இதோ நீண்ட துவஜஸ்தம்பம் என்கிறதான சுவாமியினுடைய கொடிமரம், ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனுடைய திருச்சன்னிதானம், கவிதார்க்கிக சிங்கமாகிய எம்பெருமானுக்கு சுவாமி காலையிலே விஸ்வரூப தரிசனமாக இங்கே பகவான் விஸ்வரூபம் கண்டருளுகிறான். பசுமாடு எல்லா தேவதைகளும் குடியிருக்கக்கூடியதானே 33 கோடி தேவதைகள் குடியிருக்கிற இந்த கோமாதா முன்னிலையிலே விஸ்வமாகி இந்த உலகத்தை திருக்கண்ணருளுகிறான் எம்பெருமான். தின்மதி சூழ் சிகரமாடங்கள் சூழ் என்றெல்லாம் ஆழ்வாருடைய பாமாலையினாலே புகழப்படுகின்ற திருத்தலம் திருவிண்ணகர் பூலோக வைகுந்தம் என்று இந்த தலத்திற்கு ஒரு சிறப்பு பெயர். மின்னிலிருந்து மண்ணுள்ள இருக்கிறால் திருவிண்ணகர் என்ற ஒரு பெயர். அழகிய நகரம் என்ற பொருள்படியும் திருவிண்ணகர். இன்னொரு முறையே தாயார் சேர்ந்து விவசாயிக்கின்ற நகர் ஆகையினால திருவிண்ணகர். இந்த திருவிண்ணகரிலே ஏகபத்தி விரதத்துக்கு எடுத்துக்காட்டான ஸ்தலம். இங்கு ராமாவதாரம் ஒரு விசேஷம். இந்த ராமனுக்கு ஏகபத்தி விரதமாக இருப்பதனாலே இந்த ஸ்தலத்திலே பெருமாளை ஒட்டி பெரிய விழா நடைபெற்றது. அந்த விழாவில் நாம் கலந்து கொண்டு சேவிக்கிறோம். ராமா என்ற சொல்லுக்கு எளிமையானவர் என்ற ஒரு பொருள். நன்மையின் செல்வம் நாடு நல்கும், தென்மையும் பாவம் சிதைந்து போகும், சென்மமும் மரணம் என்று தீரம், இம்மையை ராமா என்ற 2 எழுத்தில் அத்தை ராமன் வழிபட்டு நாமும் நலம் பெறுவோம். சக்கரவர்த்தி திருமகனாடுகின்றதானே தீர்த்த குடங்கள் ஆணையின் மேலே பட்டர் ஆரோகணித்து எம்பெருமானுடைய தீர்த்த குடத்தை குடைகளெல்லாம் கவிக்கும்படியாக இங்கே எம்பெருமானுக்கு உப்புலியப்பன் கோவிலுடைய மகாத்வாரமாகிய அந்த தேவஸ்தான நுழைவாயிலே ஆணையின் மேலே அமர்ந்து எடுத்து வருகிறார். தீர்த்தங்கள் ஆயிரத்துள் விபத்தும் வல்லார்கள் தேவரவைகள் தீர்த்தங்களே என்ன பூசித்து நல்கி உரைப்பருதம் தேவிக்கே என்று நம்மாழ்வார் தெரிவிக்கின்றபடி சக்கரவர்த்தி திருமகனானே எம்பெருமான் ராமனுக்கு இங்கே திருமஞ்சன வைபவமானது நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் பட்டர்கள். சீதாதேவி லக்ஷ்மணன் சமேதராக சிறிய திருவடியான ஆஞ்சநேயன் தன் திருவடியிலே சேவித்துக் கொண்டிருக்கும்படியான திவ்ய திருக்கோலத்திலே பட்டாபிஷேகம் கண்டருளப் போகிறதானே இந்த சக்கரவர்த்தி திருமகன் நமக்காக பூமி குளிர பூமி தேவி வீட்டிருக்கிறதான ஒப்புலியப்பன் திருக்கோவிலிலே ராமராஜ்யம் மலருவதற்காக பூமி பாரத்தை பூமி பிராட்டியாரிடத்திலிருந்து அவள் முன்னிலையிலே தான் பெரும் வண்ணமாக திருமஞ்சனம் கண்டருளுகிறான். சகர்ஷ சீருஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாத் என்னும் புருஷ சுக்தத்திலே வர்ணித்தபடி 1000 திருக்கண்கள் உடைய எம்பெருமானுக்கு தேகமெல்லாம் குளிரும்படியாக களபங்களினாலே சுவாமிக்கு மஞ்சள் திருக்காப்பு விடுகிறார்கள் பட்டருகிறார். அதனைத் தொடர்ந்து எம்பெருமானுக்கு மங்கள ஹாரத்தி சமர்ப்பிக்கப்படுகிறது. இதன் பின்னாலே சல்லடத் திருமஞ்சனம் என்னும்படியாக குங்குமக் குழம்பினாலும் நறுமண தைல சுகந்தாதிகளாலும் எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆட்டப்படுகிறது. நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாது என்ன எல்லா ஜீவன்களுக்கும் நரன் அசித்து சித்து என்று சொல்லக்கூடியதான 2 விதமான நாரஜீவன்களுக்கெல்லாம் தானே நாராயணனாக இருக்கிற சர்வஸ்வரூபியான எம்பெருமானுக்கு தேனால் இங்கே திருமஞ்சனம் செவிக்கப்படுகிறது. வேதோக்த மந்திரங்கள் என்ன என்று சொல்லும்படியான துலபமான அந்த குளிர்ச்சியான துலபத்தினாலே எம்பெருமானுக்கு அர்ச்சனம் சேவிக்கப்படுகிறது. திருவடி இந்த திருவடிதானே பரதாழ்வானுக்கு பாதுகா பட்டாபிஷேகம் என்னும்படியாக பாதுகைகளை பட்டாபிஷேகமாக கொடுத்தருளை எம்பெருமான் இன்னைய தினம் சுவாமி சக்கரவர்த்தி திருமகனாக தானே பட்டாபிஷேகம் கண்டருளப் போகிறான். சிறிய திருவடியார் ஆஞ்சநேய சுவாமி பாதத்தை சேவித்த வண்ணம் நமக்கெல்லாம் அந்த பாதமூலத்தை காட்டிக் கொடுக்கிறார். இதோ சல்லடத் திருமஞ்சனம் என்னும்படியாக சங்கத்தாலும் சக்கரத்தாலும் நவநிதிகளையெல்லாம் நமக்கு அளிக்கக்கூடிய சிவப்பதியான சீதாதேவி சமேத சக்கரவர்த்தி திருமகனார் திருமுடியிலிருந்து
திருவடிவரையிலே நீர்த்திவிலைகளால் தீ நீர் வண்ண மாமலர் கொண்டு விரையேந்தி தூணீர் பரவி பொழுகிறான் என்னும்படியாக செபிக்கிறார். பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் 108 திவிதேசத்துக்கு அந்தாதி பாடினார். அதிலே திருவண்ணகருக்கு மிக அற்புதமாக ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார். கனகாபிஷேகத்திற்கு எம்பெருமானுடைய திரு உருவமும் திருநாமமும் சேர்ப்பிக்கப்பட்டதானே கனகப்பொன் எம்பெருமானுடைய திருமுடியிலே சேர்ப்பதற்காக இங்கே வேதோக்த மந்திர புஷ்பங்களினாலே ஹோமாதிகளினாலே திவ்யசுக்தி செய்யப்பட்டு பூர்ணாகுதியாக அந்த கனகாபிஷேகம் செய்யப்படுவதற்கு முன்பாக அர்த்தக சுவாமிகள் இங்கே பூர்ணாகுதி மகா பூர்ணாகுதி என்கிறதான பூர்ணாகுதியை இந்த ஹோமத்தினுடைய இறுதியிலே சமர்ப்பிக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் எம்பெருமானுக்கு கனகாபிஷேகம் செய்விக்கப் போகிறார்கள் பட்டர்கள். இதோ மகா பூர்ணாகுதி கொள்ள வேணும் என்ன இங்கே ஹோமங்களினாலே சுவாமிக்கு சுத்தி செய்கிறார். சேர்ப்பிப்பதான அந்த கனகாபிஷேகத்திற்கு திருமுடியிலே சேர்க்கக்கூடியதான அந்த கலச தீர்த்தங்கள், அந்த தீர்த்தங்களை எழுந்தருள பண்ணிக்கொண்டோ பெரிய பெருமாளாகிய ஒப்புளியப்ப பெருமானுக்கும் சர்வோத்தமனான ஜெகத்காரனான ஜெகதானந்த காரகா என்று எந்த பெரியவர்களெல்லாம் இங்கே பஞ்சரத்ன கீர்த்தனையாக தியாகராஜ சுவாமியுடைய கீர்த்தனையை பாடினார்களோ அப்பேற்பட்ட ஜெகதோத்தாரனான சக்கரவர்த்தி திருமகனாருக்கு சேர்ப்பிக்கக்கூடியதான கருத்தும் உனக்கே அடிமை செய்யும்படி நீதிருத்தினாய் ஐயா திரு விண்ணகராளா சிந்தையாளும் என்னேன் பெரு விண்ணகர் ஆளும் பேரு என்ன. இதைத்தானே பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதியிலே பாடினார். இந்த திவ்ய தேசத்துக்கே திரு விண்ணகர் என்கிறதான சிறப்பு திருநாமம் உண்டு. இந்த சக்கரவர்த்தி திருமகனார் தான் கனகாபிஷேகம் கண்டருளுவதற்கு ஏற்றாற் போலே சர்வ அலங்கார பூஷிதனாக சர்வ அலங்கார பூஷிதையான சீதா பிராட்டி சமேதராக இங்கே திருக்கோலக்கம் கொண்டிருக்கிறார் பட்டர் சுவாமிகள். தீப ஆராதனை என்னும்படியான சப்ரதீபம் சுப்ரதீபம் என்று சொல்லக்கூடியதான அடுக்கு தீப ஆராதனை எம்பெருமானுக்கு சேர்க்க தன்னுடைய எழிற்கோலத்தை காட்டி அருளுகிறான். எம்பெருமானுக்கு திருமுடியிலே கனகாபிஷேகத்திற்கு முன்பாக அந்த திவ்யமான தீர்த்த புனிதனோடு எந்தன்னை காப்புதான் கட்ட கணாக்கண்டேன் தோழினான் என்ன ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே இதைத்தானே அனுபவித்தாள். இதோ வேதோக்த பூர்வமாக மந்திரபூர்வமாக சுத்தி செய்யப்பட்ட திருவோலக்கம் கொண்டதான அந்த கனகாபிஷேக தீர்த்தத்தையும் கனகாபிஷேகம் செய்விப்பதற்காக எழுந்தருளப்பட்டு கொண்டு வந்திருக்கிறதானே அந்த கனக புஷ்பங்களை எல்லாம் எம்பெருமானுடைய திருமுடியிலேயும் திருவடியிலேயும் சேர்ப்பிக்கிறார்கள். ஸ்ரீ சுத்தத்திலே நிகமாந்த மகாதேசிகன் சாதிப்பார். இரண்யவர்ணாம் அருணீம் ஸ்வர்ண ரஜதஸ்திரஜாம் சந்திராம் கரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மாவகா. இரண்யவர்ணம் என்பது சீதாதேவியினுடைய சொரூபமான திருமாமகளுடைய வண்ணம். அவள் தங்க நிறத்தவளாக இருக்கிறாளாம். அப்பேற்பட்ட தங்க தாமரையிலே வீட்டிருக்கிற அந்த மகாதேவியான மகாலட்சுமி இரண்யவர்ணம். அந்த இரண்யவர்ண தேவியை தான் சமேதராக அரியணை ஏற்றுக்கொள்வதற்காக இரண்ய புஷ்பம் என்கிறதான ஸ்வர்ண புஷ்பங்களினாலே சுவாமிக்கு அபிஷேகம் செய்விக்கப்பட்டு புஷ்பங்களினாலே சுவாமிக்கு பூதூவி எம்பெருமான் சிங்காதனம் வீட்டிருந்து செங்கோலோச்ச வேணும் என்ன பட்டாடைகள் பீதாம்பரங்கள்